அந்த என்விடியாவோட பார்ட்னரா செயற்பட போயணும்னு சொல்லி நியூஸ் வந்தோடனே ஒரு கிட்டத்தட்ட 23% ஜம்ப் பண்ணி போனது. அப்போ ஓப்பன் பண்ண பிரைஸ் வந்து 31.79. இப்போ 35.40 $35.40 இப்போ ரேட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த இன்டெல் ஸ்டாக்கை நான் வாங்கிட்டேனா என்று சொன்னா, முதல்ல இந்த மந்த்லி சிபிஆரை வச்சுக்கொண்டு செய்யும் போது இந்த மந்த்லி சிபிஆர்ல ஒரு புலிஷ் என்ட்ரி எனக்கு, அதாவது புலிஷ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு என்று சொன்னா, அப்படியே அந்த டைம்ல 1 hour டைம் ஃப்ரேம் பார்ப்பேன். அந்த 1 hour டைம்லயுமே புலிஷ் பேட்டர்ன் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு என்று சொன்னா, அப்படியே அதுக்கப்புறம் நான் டெய்லி டைம்ல, அதாவது 5 minutes டைம் ஃப்ரேம்ல போய் டெய்லி சிபிஆரை வச்சுக்கொண்டு பார்ப்பேன். அங்கேயுமே புலிஷ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு என்று சொன்னா, அந்த 5 minutes கேண்டில் வச்சுக்கொண்டு என்ட்ரி எடுப்பேன். நான் ரேட் பண்ணும்போது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல நான் ரேட் பண்ணும்போது ஒரு பேட்டர்னுக்கு அடிப்படையில் தான் செயல்படுறேன். 2-3 பேட்டர்ன் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய என்ட்ரியை மார்க்கெட்டுக்குள்ள இறங்குவேன். அதுல ஒரு பேட்டர்னை நான் இந்த காணொலியில சொல்ல போறேன். நான் யூஸ் பண்ற டூல்ஸ் ஒன்று. ஸோ எங்களுக்கு மந்த்லையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு லாங் என்ட்ரி, வீக்லி சிபிஆர்லையும் லாங் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டெய்லி சிபிஆர்லையும் லாங் என்ட்ரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படித்தான் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் பேட்டர்னை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது. வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலி சென்ற காணொலியிட தொடர்ச்சியா இருக்கும். பங்குச்சந்தை தொடர்பில் ஒரு காணொலி நான் போட்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட பங்கை நான் வாங்க போறேன்னு சொல்லி, அதாவது இன்டெல் கம்பெனியினுடைய பங்கை நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த காணொலியில முழுமையான காணொலியா நான் செய்ய எடுத்தது எப்படின்னு சொன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், மற்றது என்னுடைய என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவோம் தான் எடுத்தேன். அதுல ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலையும் சொல்லியிருந்தேன். என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லல. இந்த காணொலியில அந்த என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்ல போறேன். எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் வந்து மார்க்கெட்ல இறங்குறேன் சொல்லி. இன்டெல் தொடர்பான அந்த காணொலி வந்து கடந்த வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி போட்டிருந்தேன். அண்டைய மார்க்கெட் முடியும் போது அதோட விலை வந்து $29.54 முடிஞ்சிருந்தது. நேற்றைக்கு அந்த மார்க்கெட் முடியும் போது அதனுடைய பிரைஸ் வந்து $33.99 ஏறி இருந்தது. இன்றைக்குமே அது ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 4% அப்பாகி கிட்டத்தட்ட ஒரு $35.37 அதிகரிச்சு நிக்குது. கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமே ஒரு 15% இன்டெல் பிரைஸ் வந்து அதிகரிச்சு. அந்த என்விடியாவோட பார்ட்னரா செயற்பட போயணும்னு சொல்லி நியூஸ் வந்தோடனே ஒரு கிட்டத்தட்ட 23% ஜம்ப் பண்ணி போனது. அப்போ ஓப்பன் பண்ண பிரைஸ் வந்து 31.79. அதுல இருந்து இறங்கி வந்து இப்ப அந்த ஜம்ப் பண்ணி வந்ததையும் தாண்டி இப்ப $35.40 இப்ப ரேட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த இன்டெல் ஸ்டாக்கை நான் வாங்கிட்டேனா என்று சொன்னா, நான் இன்னுமே வாங்கல. ஏன்னு சொன்னா, நான் எதிர்பார்த்த விலைக்கு அது விரையில. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், கடந்த காணொலியில் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன், இது ஜம்ப் பண்ணி மேல போய் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த இடையில இருக்கிற கேப், அதாவது இன்பேலன்ஸ் அல்லது ஃபேர் வேல்யூ கேப் என்று சொல்றது, இதை வந்து பொதுவில் ஃபில் பண்ணித்தான் போறதுக்கான வாய்ப்பு பொதுவில் இருக்கும். அப்படி ஃபில் பண்ணும்போது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரி அந்த அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 26.60 அந்த 60 சென்ட்ஸ் அந்த அளவுல நான் பார்த்திருந்தேன். ஆனா அதுக்கு விலைக்கு முதலே அது ரிவர்ஸ் ஆகி இப்ப 35க்கு மேல ரேட் ஆகி கொண்டு இருக்கு. அப்ப நான் அந்த ஷேர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன்னு சொன்னா இல்லை. ஏன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரையில இந்த பிரைஸுக்கு அது விரையில. பட் எப்ப என்ன விராமல் எங்க போகுது, என்ன போன மச்சான் திரும்பி வந்தாருன்ற மாதிரி அது அதனுடைய இடத்துக்கு வரும்போது எங்களுக்கு வந்தா நான் வாங்குவேன் என்றதுதான் என்னுடைய பிளான், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது போயிடுச்சு. இதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எப்ப இது வந்து சேருதோ அப்பக்கு நான் அந்த என்ட்ரியை எடுப்பேன். இந்த என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை சொல்றதுக்கு முதல்ல ஒரு டிஸ்கிளைமரை சொல்லிக்கொள்றேன். இந்த காணொலியில சொல்ற விஷயம் எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன செய்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் என்ன செய்கிறேன்றதை நான் மெட்டாக்களோட ஷேர் பண்றேன். இது முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காகத்தான் நான் இந்த காணொலியை மேற்கொள்றேன். இதுல சொல்லப்படுற விடயங்களை நீங்க அப்படியே உள்வாங்கி அது ஒரு அட்வைஸ் ஆகவோ, ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு அட்வைஸ் ஆகவோ, அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ நீங்க இதை எடுக்கக்கூடாதுன்றதை நான் கேட்டுக்கோ. நான் ட்ரேட் பண்ணும்போது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல நான் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பேட்டர்னுக்கு அடிப்படையில் தான் செயல்படுறேன். 2-3 பேட்டர்ன் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய என்ட்ரியை மார்க்கெட்டுக்குள்ள இறங்குவேன். அதுல ஒரு பேட்டர்னை தான் நான் இந்த காணொலியில சொல்ல போறேன். இந்த பேட்டர்னுக்காக, இந்த என்ட்ரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்காக நான் யூஸ் பண்ற டூல்ஸ் ஒன்று சிபிஆர், சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ரெண்டாவது இஎம்ஏ, எக்ஸ்பென்ஷனல் மூவிங் ஆவரேஜ். அதுலயுமே 20 மூவிங் ஆவரேஜ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மூன்றாவதா நான் யூஸ் பண்றது டூல் ஃபிபனாச்சி.
ஃபிபனாச்சின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. அது இந்த 3 டூலும் தான் நான் என்னுடைய என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக்காக நான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம், மல்டிபிள் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணும். ஒன்று டே டைம் ஃப்ரேம், மற்றது 1 hour டைம் ஃப்ரேம், மற்றது 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேமை வச்சுக்கொண்டு இந்த 3 டூல்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகும் போது 2-3 பேட்டர்ன் நான் வச்சிருக்கிறேன். அந்த பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகும் போது நான் அந்த இடத்துல என்ட்ரியை எடுப்பேன். இதுல டே டைம் ஃப்ரேம்ல என்று சொன்னா டே கேண்டில் எடுத்துக்கொள்வேன். அதுக்கு நான் வந்து மந்த்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவேன், 20 மூவிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். இங்கால 1 hour என்னும் போது 1 hourக்கு வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவேன், அதுலயுமே 20 மூவிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். 5 minutes கேண்டில்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கும் போது டெய்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவேன், அங்கேயுமே 20 மூவிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். முதல்ல இந்த மந்த்லி சிபிஆர் வச்சுக்கொண்டு செய்யும் போது இந்த மந்த்லி சிபிஆர்ல ஒரு புலிஷ் என்ட்ரி எனக்கு, அதாவது புலிஷ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு என்று சொன்னா அப்படியே அந்த டைம்ல 1 hour டைம் ஃப்ரேம் பார்ப்பேன். அந்த 1 hour டைம்லயுமே புலிஷ் பேட்டர்ன் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு என்று சொன்னா அப்படியே அதுக்கப்புறம் நான் டெய்லி டைம்ல, அதாவது 5 minutes டைம் ஃப்ரேம்ல போய் டெய்லி சிபிஆரை வச்சுக்கொண்டு பார்ப்பேன். அங்கேயுமே புலிஷ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு என்று சொன்னா அந்த 5 minutes கேண்டில் வச்சுக்கொண்டு என்ட்ரி எடுப்பேன். இதுல 3லயுமே ஒரே மாதிரி பேட்டர்ன் வரணுமாண்டா இல்ல, இந்த 3லயுமே வித்தியாசமான பேட்டர்ன் வரலாம், ஆனா புலிஷ் பேட்டர்ன் வரணும். இந்த புலிஷ் பேட்டர்ன் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் செய்யறது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல, அதாவது லாங் என்ட்ரி தான் எடுப்பேன், ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறதில்ல. அது சிஎஃப்டி என்று சொல்லி அந்த அக்கௌண்ட்ல போய் செய்யவேன். நான் அதுல போய் நிறையவே பழைய காணொலிகள்ல நான் சொல்லியிருக்கிறேன், அதுல போய் நிறைய காசை நான் இழந்திருக்கிறேன். சிஎஃப்டியில வந்து ரேட் பண்றதுக்கு, அதாவது லாங் என்ட்ரி ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு, அதுவும் லிவரேஜ்ல ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு சைக்காலஜிக்கலா நான் எம் நாட் ஃபிட். அதனால நான் வந்து சிஎஃப்டியில வந்து ரேட் பண்றது இல்லை. ஏன்னா லிவரேஜ்ல செய்யும் போது, லிவரேஜ் என்று சொன்னா நான் ஒரு 1000 பவுண்டை போட்டு ரேட் செய்து அவன் எனக்கு 10,000 பவுண்டுக்கு செய்யன்னு சொல்லி எனக்கு கடன் தருவான். இப்போ நான் 10,000 பவுண்டை போட்டுக்கொண்டு 10,000 பவுண்டுக்கு ரேட் பண்ணும்போது ரேட் பிழைச்சுன்னு சொன்னா எனக்கு லொஸ்ட் குயிக்கா போய் முடிஞ்சு என் அக்கௌண்ட் காலி ஆயிடும். அதனால அதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கணும், அதுக்கு வந்து பக்குவப்படணும். அந்த அளவுக்கு எனக்கு சைக்காலஜிக்கல் நான் ரெடி ஆகல. அதனால இப்ப நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல இந்த லாங் என்ட்ரியை மட்டுமே நான் எடுத்து ரேட் பண்ணி கொண்டு இருக்கேன். ரேட் பண்ணும்போது அது ஒரு நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு நாள்ல முடிகிறதாகவும் இருக்கலாம். அது என்னுடைய டார்கெட்டுக்கு வந்தோட நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். முடிதான் இருக்கலாம், அல்லது 1 week 2 week எடுக்கலாம், அல்லது ஒரு மாசம் கூட எடுக்கலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரேம் ஒர்க். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க். 3 டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்றது மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கொண்டு 5 minutes வந்து என்ட்ரி எடுப்பேன். புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வாராக்கள் அல்லது புதுசா மார்க்கெட் தரவுல ஆர்வமாக பார்க்குறாக்களுக்கு இந்த சிபிஆர்ண்டா அல்லது இஎம்ஏ, மற்றது ஃபிபனாச்சி, இந்த கேண்டில்ஸ்டிக் அதில் பற்றி தெரியாமல் இருக்கலாம். இது தரவில் நிறைய காணொலிகள் யூடியூப்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, அதில் போய் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் சார்ட்டில் போயிட்டு இந்த என்ட்ரி செட்டப்பை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு பேட்டர்னை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். 3 டைம் ஃப்ரேம்லையும் எப்படி நாங்கள் மந்த்ல கன்ஃபார்ம் பண்ணணும், பிறகு 1 hourல கன்ஃபார்ம் பண்ணணும், டெய்லியில கன்ஃபார்ம் பண்ணணும், பிறகு 1 hourல கன்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் 5 minutesல கன்ஃபார்ம் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பேட்டர்னை நான் சார்ட்டில் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்றதை காட்டுறேன். ஆனால் இந்த காணொலி லோங்கா போகுமா இருந்தால் அதை வந்து அடுத்த காணொலியில் இந்த பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு 2-3 ஸ்டாக் என்ட்ரி எடுத்த இந்த மாதிரின்றதை காட்டிக்கொள்றேன். இப்போ ஸ்க்ரீனுக்குள்ள கொண்டு போய் நான் இப்போ நிச்சயத்தை காட்டுறேன். இந்த லண்டன் தமிழ் மகன் என்கின்ற யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா ஒருக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது சிபிஆர். அதாவது சிபிஆர் வந்து இப்படித்தான் இருக்கும். ஏற்கனவே பாவிக்கிறார்களுக்கு ஓகே இருக்கும், புதுசாக பார்க்குறாங்களுக்கு இது வித்தியாசமாக இருக்கும். நான் இது என்னன்னு சொல்லி இதுக்கான இதை வந்து நான் படிப்பிக்க போகிறேன், அதாவது விளங்கப்படுத்தையில் இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறன்றதை நான் சொல்ல போகிறேன். அதனால் சிபிஆர் சம்பந்தமாக நீங்கள் அறிய விரும்பினா நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஓகே இந்த மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்குது இல்லையா? இந்த 3 கோடு இருக்குது பாருங்க. இந்த 3 கோடும் ஒன்று நடுவில் இருக்கிறது ரெட் கலர், மேலேயும் இருக்கிறது ஊதா கலர். ஓகே, இதில் நடுவில் இருக்கிறத பிவோட், மற்றது மேலே இருக்கிறது டிசி டாப் சென்ட்ரல் ரேஞ்ச், கீழே இருக்கிறது பொட்டம் சென்ட்ரல் ரேஞ்ச். இதுதான் சிபிஆர், சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். இந்த 3 கோட்டையும் சேர்த்து தான் இந்த சிபிஆர் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறது R1, R2, R3, R4 இருக்குல்ல, இது வந்து ரெசிஸ்டன்ட் 1, 2, 3, 4 போகும்.
இதில் இருக்கிறது PDH ப்ரீவியஸ் டே ஹை. இதை நான் வந்து டேக்குரிய டெய்லி சிபிஆர் வச்சு சொல்கிறேன். இது இதில் இருக்கிறது PDH ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது நேற்றைய நாளினுடைய ஹை ப்ரைஸ். அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆருக்கு கீழே இருக்கிறது S1 S2 S3 S4 சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 சப்போர்ட் 3 சப்போர்ட் 4. அதில் பார்த்தீங்கன்னா இதில் PDLன்னு சொல்லியிருக்கு. இது ப்ரீவியஸ் டே லோ, அதாவது நேற்றைய மார்க்கெட்டின் குறைஞ்ச விலை, குறைஞ்ச ப்ரைஸ், அதான் ப்ரீவியஸ் டே லோ. இப்போ பேட்டர்ன் என்னன்றதை பார்ப்போம். இந்த பேட்டர்னை வந்து நாங்கள் சிபிஆர் ரிவர்சல் அல்லது சிபிஆர் பவுன்ஸ் அல்லது சிபிஆர் சப்போர்ட் பேட்டர்ன் என்று சொல்லலாம். சிபிஆரை யூஸ் பண்ணுற பெரும்பாலான ஆட்கள் பயன்படுத்துகிறது இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுவினோம். இந்த பேட்டர்னுக்கு ப்ரைஸ் வந்து ஒன்று சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகணும். 3 சினாரியோவாக ப்ரைஸ் ஓப்பன் ஆகும். ஒன்று சிபிஆருக்கு உள்ளே ஓப்பன் ஆகும், இல்லைன்னு சொன்னால் சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில் ஓப்பன் ஆகும், இல்லைன்னு சொன்னால் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும். இந்த 3 இடத்துல ஓப்பன் ஆகும்போது தான் சிபிஆரில் சப்போர்ட் எடுக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து இதில் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வைப்போம். மார்க்கெட் இன்றைக்கு ஓப்பன் ஆனோன்னா இதில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்து இந்த சிபிஆரில் ரேஞ்சில் பட்டு மறுபடியும் மேலே போகிறது. இப்படி போச்சுன்னு சொன்னால் இதுதான் சிபிஆர் சப்போர்ட் பேட்டர்ன், அல்லது சிபிஆருக்கு கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகுது, சிபிஆர் ரிவர்சல் பேட்டர்ன். இல்லைன்னு சொன்னால் சிபிஆர் கிட்ட வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகி மேலே போகுது, சிபிஆர் பவுன்ஸ் பேட்டர்ன். ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் வரும்போது நாங்கள் என்ட்ரி எடுப்போம். ஸோ இது வந்து 3 டைம் ஃப்ரேம்லையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் 3 டைம் ஃப்ரேம்லையும் நான் சொன்ன மாதிரி இதே பேட்டர்ன் தான் பெறணும்ன்றது இல்லை. இப்போ நான் இன்னொரு ஸ்க்ரீன் காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்க்ரீனை பாருங்க. இதில் வந்து முன்னுக்கு இருக்கிற 3 பிடிச்சி போட்டிருக்கேன், 3 சிபிஆர். என்னென்னு சொன்னால் இது வந்து டெய்லி கேண்டிலை வச்சு எடுக்கிறது மந்த்லி சிபிஆர். இது வந்து அவர்லி கேண்டிலை யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு வீக்லி சிபிஆரும், அப்புறம் 5 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் வந்து டெய்லி சிபிஆரையும் நான் இதில் போடுறேன். ஸோ இப்படி 3 டைம் ஃப்ரேமில் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் நாங்கள் புலிஷ் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ எங்களுக்கு மந்த்லி சிபிஆரில் இந்த பேட்டர்ன் எங்களுக்கு வந்துடுச்சு என்று சொன்னால், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு மேலே எங்கேயுமே ஓப்பன் ஆகலாம், இதில் கூட சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில் கூட ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகி கீழே வந்து சிபிஆரில் டச் பண்ணி பவுன்ஸ் ஆகுது. அப்படி பவுன்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து சிபிஆர் சப்போர்ட், சிபிஆர் பவுன்ஸ், சிபிஆர் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இதில் இருக்கிறது மந்த்லி சிபிஆர். இதில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலுமே ஒவ்வொரு நாளை பெர் டேயை குறிக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆனது இதில் அண்டு மேலே போயிட்டு அடுத்த நாள் கீழே வருது, அடுத்த நாள் வந்து கீழே வந்து பிறகு மறுபடியும் மேலே போயிட்டு பிறகு தொடர்ச்சியாக கீழே வந்து இந்த சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு. சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் இந்த கடைசி நாள் இன்றைக்கு கொண்டு வைப்போம். இன்றைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலை கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலை கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்து சிபிஆரில் சப்போர்ட் எடுக்குது, சிபிஆர்லேருந்து பவுன்ஸ் ஆகுது, சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்ஸ் ஆகி ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துடுச்சு என்று சொன்னால் இது ஒரு பேட்டர்ன். இது வந்து சிபிஆர் பவுன்ஸ் பேட்டர்ன் அல்லது சிபிஆர் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, சரி. அப்போ எங்களுக்கு மந்த்லி சிபிஆரில் எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, ப்ரைஸ் வந்து இனி மேலே தான் போகுதுன்னு சொல்லி. இப்படி எங்களுக்கு டெய்லி கேண்டிலை யூஸ் பண்ணி மந்த்லி சிபிஆரில் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் லாங் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே என்ன செய்யணும்னு சொன்னால் உடனடியாக வீக்லி சிபிஆரில் போய் பார்க்க வேணும். 1 ஹவர் கேண்டிலை யூஸ் பண்ணி வீக்லி சிபிஆரை பார்க்க வேணும். இங்கே இருக்குது, நாங்கள் வீக்லி சிபிஆர் இது எடுப்போம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் லாங் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான்றதை பார்க்க வேணும். கிடைக்கலைன்னு சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்த நாளில் எங்களுக்கு லாங் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் வீக்லி சிபிஆரில் எங்களுக்கு கிடைக்க வேணும். கிடைக்குதுன்றதை உறுதிப்படுத்தணும். கட்டாயம் இதே மாதிரி பேட்டர்ன் தான் அங்கேயும் இருக்க வேணுமென்றது இல்லை. லாங் என்ட்ரி புலிஷ் பேட்டர்னில் ஒரு 8 பேட்டர்ன் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இங்கே உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வீக்லி சிபிஆரில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சிபிஆர்கிட்ட வந்து அங்கே இருந்து ஒரு மேலே போய் பிறகு லாங்காக ஒரு
புலிஷ் கேண்டில் ப்ரீவியஸ் டே ஹையை உடைச்சி வைக்குது, ஒரு 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வைக்குது என்னும்போது, அல்லது டே ஹையை வீக்கினுடைய ஹையை உடைச்சி மேலே வைக்குது. ஸோ அப்படி எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு பேட்டர்னை வீக்லி சிபிஆரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா என்றதை உறுதிப்படுத்தும். கன்ஃபார்ம் பண்ண இல்லையா, அப்போ இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணலாம், அல்லது நெக்ஸ்ட் டே வந்து வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே வந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு வீக்லி சிபிஆர்லேயும் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், அதாவது லோங் என்ட்ரிக்கான பேட்டர்ன் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால், அடுத்ததாக என்ன செய்யணும், 5 மினிட்ஸ் சார்ட்டில் போய் வீக்லி சிபிஆரை எடுத்து அதில் எங்களுக்கு புல்லிஷ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கா என்றதை உறுதிப்படுத்தும். அது கிடைக்கலையா இன்னும் ஒரு ஹேண்டில் போகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த டே. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சோன்னே எங்களுக்கு மந்த்லி சிபிஆர்லேயும் புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் எங்களுக்கு வீக்லி சிபிஆர்லேயும் புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ரைட், இப்போ செஷன் முடிஞ்சதோடய அப்படி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனோடனே முடிஞ்சுது. அப்போ அடுத்த நாள் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 5 மினிட்ஸ் கேண்டில் போய் பார்க்கணும். எங்களுக்கு எப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுதோ அந்த இடம் தான் எங்களுடைய என்ட்ரியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணது இங்கே சிபிஆருக்கு கீழே அல்லது ப்ரீவியஸ் டே ஹைக்கு கிட்ட ஓப்பன் ஆகி அப்படி ஒரு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் போட்டுட்டேன்னு இப்போ சிங்கிளாக ஒரு கேண்டில் போட்டுட்டேன்னு சொன்னால் அதுவும் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான். ஸோ எங்களுக்கு மந்த்லையும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு லாங் என்ட்ரி, வீக்லி சிபிஆர்லையும் லாங் என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, டெய்லி சிபிஆர்லையும் லாங் என்ட்ரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு அந்த கேண்டிலில் வந்து நாங்கள் என்ட்ரியை எடுப்போம், இந்த கேண்டிலில் வந்து நாங்கள் என்ட்ரியை எடுப்போம். இப்படித்தான் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் பேட்டர்னை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது. இந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் சொல்ல வந்துறான். இந்த காணொலியை முழுமையாக முடிக்கலாம் போச்சுது. இந்த பேட்டர்ன் அல்லது ஏதாவது ஒரு பேட்டர்னை வெக்டர்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுது என்றதை நான் அடுத்த காணொலியில் போடுற 2-3 உதாரணங்களோடு சேர்த்து சார்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை காட்டக்கூடியா இருக்கும். ஸோ அடுத்த காணொலியில் அதை நான் செய்கிறேன். இப்போ இந்த காணொலியை பார்த்தாக்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் தமிழ் மகன்.